ஐயனார் துணையில குடும்பமா அனிமூன் போட்டு அண்ணனும் தம்பிங்களும் அடிச்சுட்டு ஒரு வழியா சேர்ந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா சோழனும் நம்மளோட பல்லவனும் பேசிக்கிறாங்க. அது மாதிரி சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அடிச்சதுக்கு சாரி கேட்கிறாரு. உடனே நிலால அண்ணா இவர் என்ன தெரியுமா பண்ணாரு, என்னையும் அப்படிதான் நாங்க சண்டை போட்டாரு, உன்னால இந்த மாதிரி விட்டா உன்னால அங்க வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாரு. நான் என்ன பண்ணுவேன், உடனே ஒரு நல்லா பயமுறுத்தி விட்டு அப்படின்னா ஓப்பன் வேணும்னு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. சோ அதோட அந்த சீன் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்துறாங்க. உள்ள வந்து பார்த்தா நடேசனப்பா ஃபுல்லா ஃப்ரெண்டுங்களோட படுத்துக்கிற ஒரு குடிச்சு ரணங்களை பண்ணி வச்சிருக்காரு. உள்ள வந்து நுழைஞ்ச உடனே நிலா பார்த்து ரொம்ப பயந்துட்டு வெளியில வந்து அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வெளியில வந்துட்டு எல்லாரும் உள்ள கூட்டு வராங்க. உள்ள அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் எழுப்பி விட்டுறாங்க. நடேசன் எழுப்பி விடுறாங்க. இது போல என்னப்பா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, ஒரு குடும்பம் நடத்துற வீடு தானே இது, வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா, அந்த ஒரு இது கூட இல்லாம நீங்க இந்த மாதிரி அநியாயம் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா டேய் நீங்க வந்திருப்பீங்கன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கீங்க, நான் சந்தோஷமா இருக்க தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண தப்ப நியாயப்படுத்துறாரு. அங்க நிலாவோட ரூம் கிச்சன் எல்லா இடத்தையும் நாசனம் பண்ணி வச்சிருக்காரு. கோவம் வராத பாண்டிக்கே கோவம் வந்து அவர் அடிக்கிறதுக்காக கட்டத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் சோழன் திட்டுறாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. சேரன்ல அப்பா நீங்க தயவு வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதோட ஒரு துணை சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வழியை கிளீன் பண்ணி முடிக்கும் போது பல்லவன் சொல்றாரு, பாண்டியன் சொல்றாரு அண்ணி சாரி தயவு செஞ்சு கொஞ்சம் மன்னிச்சிருங்க, நீங்க வெளியே இருங்க, நாங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட நிலா வெளியே வந்து நின்னுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டி வந்து வானதி பார்க்க வராரு. வானதி பாண்டி பார்த்தோம், பாண்டி ஏன் விட்டு போன எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால இங்க வந்து எதுவுமே எடுக்க முடியல, இந்த பையன் வர 3 வேளைக்கு சாப்பாடு போயிடுறான், அப்புறம் உச்சா வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 7-8 தடவை போயிடுறான், டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 4-5 தடவை போயிடுறான், எனக்கு வந்து அவன் போற நேரம் பார்த்தா கஷ்டமா வராங்க, எனக்கு எடுத்து தரவே தெரியல அப்படின்னு. அப்புறம் பாண்டி வந்து மோட்டிவேட் பண்றாரு, ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும், எனக்கு அப்படிதான் இருந்தது, எனக்கு கவலைப்படதே இல்ல சரியா அப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளினிக் வந்து டாக்டர் வராரு. அது கஸ்டமர் நினைச்சிட்டு கஸ்டமர் வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை செய்யற பையன் கிட்ட சொல்றாங்க. ஒரு கஸ்டமர் இல்லக்கா டாக்டர், இவர் தான் நம்ம கிளினிக்கோட டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. சோ அதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. டாக்டர் வந்து கொஞ்சம் ஹேண்ட்ஸமா காட்டிருக்காங்க. வானதிக்கு ஏதாவது ட்ரபிள் கொடுக்குற மாதிரி இருக்குமா இல்லையா அப்படின்றது நமக்கு அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.